ஓம் திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருகமிவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷீயமாவதார். ஏன் இதை சொல்லுகின்றேன்? எதற்காக சொல்லுகின்றேன்? ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்தரையே அமிர்தகலசகஸ்தாயாம் சர்வாப விநாசனாயா திரைலோக்கியநாதாயா ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமகா. இதை ஏன் என்று நான் சொல்ல வேண்டும்? யமாய தர்மராஜாய மிருத்யுவேச்ச அந்தகாயச்ச வைவஸ்வதாய காலாய சர்வபூதக்ஷயாயச்ச ஔதம்பராய தத்னாய நீலாய பரமேஷ்டினே பிருகோராய சித்ராய சித்திரகுப்தாயவை நமோ நமகா. இன்று பல மனிதர்களுக்கு வாழ்க்கையிலே உலகத்திலே எப்போ நடக்குமோ, இன்று என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, இது நடந்து விடுமோ, அது நடந்துவிடுமோ என்று மரண பயம் அதிகமாக உள்ள இடம் சொல்லி மாளாதது. பயம் பயம் பயம், பீதி பீதி பீதி, இப்படித்தான் வாழ வேண்டி உள்ளது. எது நடக்குமோ அப்படி பயந்து வாழ்கின்றவர்கள் கோடான கோடி பேர் இருக்கார். காரணம், குரு மேல் நம்பிக்கை, தெய்வத்தினுடைய நம்பிக்கையும் குறைந்து விட்டது. இது குறைந்து வருவது மிகவும் வேதனை தருகிறது. திருக்கணித முறைப்படி நாம் வாக்கியத்தை ஏன் பின்பற்றவில்லை என்றால் அதற்கு பல விளக்கங்கள் பின்பாக தருகிறோம். திருக்கணித முறைப்படி உயர்ந்த நிலையில் ஒரு ஜாதகத்தை கணிக்க வேண்டும் என்றால் நாம் 360 டிகிரியை கொண்டு திருக்கணித முறைப்படி சூரிய உதயம் முதல் சூரிய அஸ்தமனம் வரை ஹோரைகளையெல்லாம் ஆராய்ந்து கொடுப்பது தான் திருக்கணித முறை. வாக்கியம் என்பது சில ஆலய ஆகம விதிகளுக்கு மட்டும் அந்த ஊரில் அந்த கோவிலில் உள்ள முறையை பின்பற்றுவார்கள். இது எல்லோருக்கும் பின்பற்றுவது சாத்தியப்படாது. காரணம், பல கோடி ரகசியங்கள். இதை வெளியில் சொன்னால் வியாபாரமாக்கி விடுவார்கள். இன்று நீங்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? இப்படி இன்னைக்கு ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி 15/11/2020 இன்று துலா நீராடல் முடிகின்றது. இன்று காவேரி கரை நீராடி தான தர்மங்களை செய்யுங்கள். மாயவரத்திலே இன்று முடவன் முழுக்கை செய்யுங்கள். இன்னைக்கு காலம்பர சூரிய உதயம் முதல் இன்னைக்கு நைட்டு நள்ளிரவு 2:37 மணி வரை மிக மிக ஜாக்கிரதையாக பயணங்கள், போக்குவரத்துகள், ஏன் வார்த்தைகளை கூட மிக கவனமாக கையாளுங்கள். எந்த நிமிஷத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிற நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சனீஸ்வர பகவானுக்கு உரிய சனிக்கிழமையும் நம்மையெல்லாம் காக்கும் கடவுளான பெருமாளுக்கும் மேலும் ஏகாதசி திதி சேர்ந்து வருகிறது. இப்படி 2 விரத நாளிலும் சனி விரதம், ஏகாதசி விரதம் சேர்ந்து வருவது நமக்கு ஒரு நல்லது கிடைக்கும். இப்படி அதற்கு உரிய நியதிகளுடன் 2 விரதங்களையும் நீங்கள் சரியாக கடைபிடிப்பதும், எப்பேற்பட்ட மரண பயம், மாரக தோஷம், இருப்போமா சாவோமா, ஏண்டா இருக்கோம், இன்னைக்கே செத்து போயிடலாம், இல்லை அவன் சாவ மாட்டானா, இப்படி பேச நீங்கள் பாருங்க, அவன் இன்னைக்கு ஒழிஞ்சு தொலைவான், இப்படி வீட்டிலும் நடக்கிறது, வெளியே நடக்கிறது. இப்படி பேசினால் ஏற்பட்ட பல பேர் சொன்னதெல்லாம் நடந்து கொண்டு பலித்து விடுகின்றது. இந்த தோஷம் மாற வேண்டுமென்றால், இதனுடைய துன்பங்களை தீர்க்க சர்க்குரு வெங்கட்ராம சுவாமிகள் ஞானபத்திர கிரந்தத்தில் இருந்து நமக்கு கொடுக்கின்ற இதை கேட்டு நீங்கள் செய்தால் கண்டிப்பாக மரண பயம், மாரக தோஷம் வராது. இந்த மாரக தோஷம் எப்பொழுது வேண்டாலும் நடக்கும். குழந்தைகள் 3 வயது 4 வயது, பாலாரிஷ்ட தோஷம், பிரபலாரிஷ்ட தோஷம்னு என்று சொல்லுவோம். பாலாரிஷ்ட தோஷங்கள் எல்லாம் ஏன் எத்தனை பேருக்கோ புத்திர தோஷம் ஒன்று இருக்குது. புத்திர சோகம் 30 வயசு 40 வயசு கடந்த தலைக்கு உசந்த பசங்கள், கண்ணுக்கு நேராக இறந்த குடும்பங்கள் பல. அதே போல் கண்ணுக்கு நேராக தற்கொலை செய்து கொண்டு இருந்த பெண்கள் பல. இப்படி நடக்காமல் இருப்பதற்கு அந்த மரண பயம், அப்படி நடந்த குடும்பங்களில் தொடர்ந்து ஒரு நிகழ்ச்சி, கெட்ட நிகழ்ச்சி தான் ஏற்படும். அதற்கு பீதியுடன் தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். இது ஒரு குடும்பத்திற்கு மட்டும் அல்ல, பல பேருக்கு பொதுவாக கூறப்படுகின்ற விஷயம். இது ஜாதகத்திற்கும் இதற்கும் சம்பந்தம் கிடையாது. கிரக நிலைக்கும் இதுக்கும் சம்பந்தம் உண்டு. குடும்பமே அழிந்து விடுமோ, இப்படியே 6 மாதத்துக்கு ஒருத்தர், 1 வருஷத்துக்கு ஒருத்தர், ஒரே மாதத்தில் 2 பேர் கை கால் உடைச்சிக்கிட்டு கீழே விழுந்துட்டாங்க, இப்படியே நடந்து கொண்டிருக்கின்றது என்று வருத்தப்படாதவர்கள் யாருமே இல்லை. இந்த மனவேதனைகள் தீர்வதற்கு நாம் செய்ய வேண்டியது காரணம், ஆயுள் பங்க தோஷம் நமக்கு இருக்கிறது என்பதை நம் பயமே நமக்கு உணர்த்த வேண்டும். இப்படி பண்ணிட்ட நம்ம இந்த மாதிரி விரத நாளிலே ஏகாதசி விரதத்தை நீங்கள் உரிய முறைகளை கடைபிடித்து நெல்லிமரம் தரிசனம், நெல்லிமரத்தை வலம் வந்து பெருமாள் சிந்தனையுடன், திருமால் சிந்தனையுடன் நெல்லிமரத்தை வலம் வாருங்கள். இப்படி தேனில் ஊறிய நெல்லிக்கனி தானம் செய்து மிருத்தஞ்சியர், அமிர்த மிருத்தஞ்சியர் படத்தின் ஒரு வீட்டிலே இல்லை கோயிலில்
இன்று கண்டிரமாணிக்கம் சிவன் கோயிலிலே இதை நீங்கள் திருவிளக்கு ஏற்றி பூஜை செய்து திரியம்பகம் யஜாமகே சுகந்தியும் புட்டிவர்தனம் உருவார் ருகமிவு வந்தனான் மிருத்தியோர் முக்ஷியமாமிருதாது என்கின்ற மந்திரத்தை சொல்லி ஹோமமாக செய்தும் இந்த உலகத்திலே பலவிதமான என்னென்னமோ விபத்துகள், பயங்கரவாதிகள் என்று சொல்கின்றார்களே, இப்படி பயங்கரவாதத்தை அடக்குகின்ற ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். நல்லவர்களும் இதில் பாதிப்பு அடைகின்றார்கள். ஏதோ ஒரு தவறான ஒருவர் செய்கின்ற ஒரு தவறு பல பேரை பாதிக்க அடையவிட்டு உலகம் மக்கள் பீதி அடையவிட்டு போகலாமா வேண்டாமா, இருப்போமா இருக்க மாட்டாமா, அப்படி என்ற நிலைக்கு ஒரு நல்ல தீர்வு தரும். இன்றைக்கு பல பட்சிகள் பறவைகள் விரதம் இருக்கும் நாள், அதையெல்லாம் பாருங்க, ரொம்ப விசேஷம். மேலும் விளக்கத்தை நம்ம சொல்லியிருக்கோம். ஸ்ரீ மிருத்யுஞ்சய மந்திர ஜபம் கண்டிப்பாக செய்வதும், சனி ஹோரையிலே காலை முடிந்து விட்டது 6லேருந்து 7, மத்தியானம் 1லேருந்து 2, நைட்டு இரவு 8லேருந்து 9, இந்த நேரத்திலே ஸ்ரீ மிருத்யுஞ்சயர் படம் வைத்து பூஜை செய்யுங்கள். வீட்டில் ஸ்ரீ மிருத்யுஞ்சயர் ஹோமம் செய்யுங்கள். ஆலயத்தில் ஹோமம் பல பேர் சேர்ந்து கண்டிப்பாக செய்ய வேண்டும். இது போன்றவற்றால் இது நடக்குமோ அது நடக்குமோ என்பது போன்ற தேவையற்ற பீதிகள் கண்டிப்பாக தனிய வழி பிறக்கும். நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதை பலருக்கும் எடுத்து சொல்லுங்கள். எதையும் ஒரு குரு நம்பிக்கையோடு செய்யும் பொழுது உங்களுக்கு வெற்றி நிச்சயம். காரணம், இன்றைய நாள் எப்படி என்று கேட்போம். இப்பொழுது உலக சமுதாயத்திற்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதுதான். சாத்வீக உணவை நம்ம சாப்பிடும்போது ஒரு விதம், அடிக்கடி வீட்டிலே கோயிலிலே பிரண்டை தொகையில் கலந்த அன்னதானத்தை செய்து வாருங்கள். எப்பேற்பட்ட தீவிரவாதிகளாக இருந்தாலும் மனம் மாறி விடுவார்கள். தீவிர குணங்கள், அசுர குணங்கள் வீட்டிலே இருக்கும், சாதாரண ஆளுக்கு இருக்கும். அதுபோல பிரண்டை தொகையில் சாதம் வைத்து பல இடங்களிலே பாதுகாப்பாக அன்னதானம் செய்வதும் நித்திய தர்ப்பணம் செய்வதும் உங்களுக்கு இந்த போல இதை பற்றி நமது வாத்தியார் பல வருடம் 2002 கொடுக்கிறார். இதற்கு ஒரே வழி, அமைதி நிலவ வேண்டும், நாட்டில் அமைதி நிலவ வேண்டும் என்று பெரியவர்கள் நினைக்கின்றார்கள், மகான்களும் சிந்திக்கின்றார்கள். அவர்கள் சொல்படி பிரண்டை தொகையில் சாதத்தை வீட்டில் சாப்பிட்டால் முதலில் மனம் கொந்தளிப்பு, நம்ம வீட்டில் நடக்க வேண்டிய கிரகப்பிரவேசம் நின்று போச்சு, கல்யாணம் நின்று போச்சு, ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டிய நின்று போச்சு என்று பல குடும்பங்கள் சந்தியில் இருக்கின்றது. திருமணம் ஆனதுக்கு பிறகு அடி தடி தகராறு ஒன்று, எல்லோரும் வழக்கை நாடி நீதிமன்றம் சென்று சிறுவர்கள் முதல் பெரியவர்களை ஓடுகின்றார்கள். வாய்தா வம்பு வழக்கு இல்லாத வீடு குறைந்து வருகிறது. அந்த அளவுக்கு நீதிமன்றத்தில் கூட்டம் அலை மோதுவதற்கு காரணம், நீங்கள் செய்ய வேண்டியதையெல்லாம் செய்யாமல் விட்டதின் பலன். இப்படி பிரண்டை தொகையில் சாதத்துடன் இன்று பித்ரு சாந்தி ஹோமம் செய்வதும், 108 கலசங்களை வைத்து 64 கலசங்களை வைத்து கங்கேச்சை யமுனை செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலஸ்மின் சந்நிதியும் குரு ஓம், இப்படி ஓம் ஜிம்பகாய வித்மகே பாசகஸ்தாய் திமி தன்னோ வருண பிரச்சோதயாத் என்று வருணத்தை ஆவாகனம் செய்து அந்தந்த தேவதைகளை அந்த கும்பத்தில் கலசத்தில் ஆவாகனம் செய்து பரிபூர்ணமாக புருஷ சுக்தம், ஸ்ரீ சுக்தம், ஆயுஷ சுக்தம், மகாமிருத்யுஞ்சய சுக்தம், இப்படி தன்வந்திரி சுக்தம், தன்வந்திரி காயத்ரி ஓதி அந்த கலசத்தினால் இன்றைக்கு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வது அளவற்ற நல்ல பலனை கிடைக்கும். இப்படிப்பட்ட ஹோமங்கள் விசேஷங்கள் எல்லாம் கண்டிரமாணிக்கத்தில் இருக்கின்ற சிவாலயத்திலே நடைபெற இருக்கின்றது. எல்லோரும் தொடர்பு கொண்டு நீங்கள் பங்கு பெற்று இதற்கு எல்லோருக்கும் இலவசமான வாய்ப்பு, இன்றும் நாளை இலவச தர்ப்பணம் நடக்கின்றது என்பதை இதில் எல்லோரும் தெரிந்து கொண்டு நீங்களெல்லாம் நல்ல ஆரோக்கியத்துடன் இந்த நமது இந்திய பாரத தேசம், ஏன் உலகமே நன்றாக ஒத்துமையாக இருக்க வேண்டும். முரட்டுத்தனம், பிடிவாதம், ஒன்னை சாய்ப்பேன் என்னை சாய்ப்பேன் என்கின்ற குணம் விட்டு விலக வேண்டும் என்று நினைக்க வேண்டும். நம்ம எப்பயுமே நமக்கு இறைவன் சாஸ்வதம், சத்தியம் சாஸ்வதம், நிரந்தரம் என்று நினைத்து கொண்டு இதை செய்தால் வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடைய அருளால் அருணாச்சலா.